ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. ஒரு 5 நிமிஷத்துலேயே இதை நீங்கள் வேலை முடிச்சிடலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இதை வந்து நம்ம கழுவி தோலெல்லாம் எடுத்து வச்சுருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிரேட்டரில் சின்னதாக இருக்குது பாருங்கள், அதில் நல்லா சீவிக்கோங்க. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. துருவுறதுனாலும் துருவிக்கோங்க, எனக்கு துருவ வராது, அதனால் நான் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து தேங்காய் ஃபுல்லாக இதில் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரே ஒரு பிஞ்சு, ரொம்ப வேண்டாம், ஒரு பிஞ்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும்னா இதோட போதும். இல்லை ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சமாக, இதில் இருக்க ஸ்வீட்னஸே போதும். ஓகே, தட்டில் இந்த மாதிரி நீங்கள் இட்லி தட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு ஏதாவதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து இட்லி தட்டில் வேகட்டும். கொஞ்சமாக முந்திரி எடுத்துக்கலாம். முந்திரி வந்து எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். வறுத்து வச்சுருக்க முந்திரியை இடித்து பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோஸாக இடிச்சுக்கோங்க, ரொம்ப நைஸாக வேணாம். நீங்கள் மிக்சியில் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க, நான் மிக்சியில் போட மாட்டேன். ஏன்னா மிக்சியில் போட்டோன்னா ஆயில் வரும் அதிலேருந்து, அதனால் நீங்கள் கோஸாக அரைச்சிக்கோங்க. ஓகே ஓகே, வெந்துருச்சு. சூடாக இருக்கும் போதே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருங்க. இடித்து வச்சுருக்கிறத ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஸ்வீட் போடாதீங்க, அதோட ஒரிஜினல் ஸ்வீட் இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிறத கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இந்த முந்திரி இருக்குல்ல, இதில் இப்படி கோட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுத்துருங்க. இதுக்கு வந்து நான் வந்து பிளாக் கிரேப்ஸ் இருக்குல்ல, அதை நைட்டே ஊற வச்சுட்டு அந்த தண்ணி மட்டும் கொடுக்குறேன். கூடவே வந்து ஒரு வாழைப்பழம், டெய்லி ஏதாவது ஒரு வாழைப்பழம் கம்பல்சரி கொடுங்க. எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் ஓகே, கட் பண்ணி கொடுக்காதீங்க, அவங்களே கடித்து சாப்பிட்டுட்டோம். இது வெறும் குழந்தைங்களுக்கு தான். பெரியவங்களுக்கு நார்மலாக வேக வச்சு அதை அப்படியே உரித்து அப்படியே சாப்பிடுங்க. ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.